ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் யாரா அந்த பையன், நான் தான் இந்த பையன். அதாவது ஒரு ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து கவிதை பேசுறதுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன் அடியேன். அப்போ வந்து ஆல்ரெடி யாரோ எழுதின கவிதை தான், நான் அதில் கொஞ்சம் சில விஷயங்களை மாற்றி போட்டு ஒன்று எழுதியிருந்தேன். எப்படின்னா, இருமணமும் ஒரு மனமாய் இணைவுதான் திருமணம், இருமணமும் ஒரு மனமானால் வாழ்வெல்லாம் நறுமணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இரு மனங்கள் ஒத்து போனது தான் அது திருமணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கேரி ஆகி போயிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் இந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் இரு மனமும் இரு உடலும் ஒன்றா தான் இருக்கும். போக போக அது வந்து அந்த மனம் ஒத்துழைக்கல அப்படின்னா அந்த பிரிவை நோக்கி போயிட்டே இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ பால்ராஜுக்கு வந்து ஒரு திருமணம் சம்பந்தமாக ஒரு பெரிய டார்கெட் ஒன்று இருக்குது. பெரிய டார்கெட்னா சூரியவம்ச சரத்குமார் மாதிரி பொண்டாட்டியை கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற டார்கெட்லாம் இல்லை. தனக்கு 6 குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டாக இருக்குது. அதனால் அவருக்கு நிறைய பொண்ணுங்களாம் அவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு காயத்ரி, இந்த படத்தோட ஹீரோயின், அவங்க வந்து ஓகே சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே சொன்னால் அப்போ அதை செஞ்சிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு கேள்வி வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தையை பார்த்துக்கிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு படிக்க வச்சுக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி சூழலில் 6 குழந்தைலாம் எப்படி முடியும்? அந்த டைமில் ஏதோ ஒரு எமோஷனலாக சொல்லிட்டேன், அதனால் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்போ சொல்கிறாங்க? கணவன் ஒவ்வொரு முறையும் மனைவியை நெருங்கும் போதெல்லாம் அதை சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், எனக்கு இல்லற சுகமே கிடைக்கலையே, நான் என்ன பண்ணேன்னு கேட்கும்போது மனைவி சொல்கிறாங்க, அப்போ நான் வேணால் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், ஆப்ரேஷன் பண்ணிட்டா நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. எனக்கு இன்னும் 5 குழந்தை வேணும் அப்படிங்கிற விடாப்படியாக இருக்கார். இது ஒரு புறம் இருக்க, கட் பண்ணால் இன்னொரு கதையில் யாருன்னா, அவங்க வந்து ஸ்வேதா ஸ்ரீன்னு ஒரு அழகான ஹீரோயின். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்களுடைய கணவன் கொஞ்சம் வயதில் கூடினவர், டெய்லி குடித்தா தான் அவருக்கு வந்து அந்த இல்லற இன்பத்தில் வந்து அவரால் ஈடுபட முடியுங்கிற ஒரு சூழல். அது கூட அவர் சரியாக ஈடுபடலைன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த அம்மாவுக்கு சுவேதா ஸ்ரீக்கு வந்து குடித்தா அந்த வாடை வந்து பிடிக்காது. ஒவ்வொரு முறையும் கணவனை நீங்கள் குடிக்காமல் வாங்க நம்ம சந்தோஷமாக இருப்போம், குடிக்காமல் வாங்க சந்தோஷமாக இருப்போம்னு சொல்கிறாரு. அவர் எனக்கு குடித்தாதான் சந்தோஷம்னு சொல்கிறாரு. ஆக இவங்களுடைய சந்தோஷம் தடைபட்டு போயிடுச்சு. இந்த சைடு கணவன் நம்ம ஹீரோ பால்ராஜுடைய மனைவி வந்து காயத்ரி வந்து கணவன் மேலே இப்படி ஒரு கோபத்தில் இருக்காங்க. அந்த சைடு அவங்க கணவர் மேலே ஒரு கோபத்தில் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இணையறதுக்கான ஒரு சூழல் வருது. இவர் கார் மெக்கானிக் செட்டுங்கிறதுனால காருக்கு அந்த மெக்கானிக் செட்டுக்கு ஸ்வேதா வந்து வர்றாங்க. 2 பேருக்குள்ள சின்னதாக ஒரு கனெக்டிங் ஏற்படுது. இது வந்து அவங்க மனைவிக்கு தெரியும் போது பிரச்சனை வரும் தானே, அந்த இடத்துல தான் படத்தோட இன்ட்ரோல் பாயிண்ட் வருது. நான் அவ்வளவே கதையை சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்து என்னெல்லாம் நடந்துச்சு, இவங்களுடைய அந்த இல்லீகல் அஃபேர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போச்சுதா, அவருடைய கணவனுக்கு தெரிஞ்சுதா, கணவன் என்ன ரியாக்ட் பண்ணார், மனைவி அடுத்து திருப்பி வந்தாங்களா, இவர் மனைவியை சரி பண்ணாரா அப்படி என்பது இந்த படத்துடைய மைய கதையாக நோக்கி போகுது. இடையில ரவிமரியா வேற வராரு, அது தனி டிபார்ட்மெண்ட். இப்போ பால்ராஜ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கார், அது நல்ல உதாரணம்னு ஞாபகம் வருது. எம்ஜிஆரை வந்து எதனால் எம்ஜிஆர் வந்து எளிய மக்களுக்கெல்லாம் பிடிச்சிது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ரிச்சாக்காரனா எப்படி இருப்பான், வட சென்னையில் போய் பார்த்தோம்னா ரிச்சாக்காரர் எப்படி இருப்பார், சும்மா ஒரு அழுக்கு சட்டை கிட்ட போய் அப்படி தான் எல்லா சினிமாலையும் காமிச்சாங்க. ரியல் அப்படி தான் இருப்பார். ஆனால் தலைவர் வந்து அப்படி மினுக்கம்மா சட்டை கர்ச்சிப்லாம் கட்டி அப்படி பவுடர்லாம் போட்டு லிப்டிக் போட்டு அப்படி வந்து நிற்பார். ரிச்சாக்காரனா, டே இப்போ ரிச்சாக்காரன் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதனால தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார். ஸோ அந்த படத்தில் பால்ராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் நடிச்சிருக்காரு, இயல்பாக இருக்குன்னு பண்ணியிருக்காரு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் காஸ்டியூம் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அப்படி ஒரு மாதிரி ஸ்டைலாக அப்படி ஒரு மெஜஸ்டிக்காக வந்தால் தானே. இப்போ சுவேதா ஸ்ரீ மாதிரி ஒரு அழகான பொண்ணு இவர் பார்த்த உடனே அட்ராக்ஷன் ஆகுதுன்னா அந்த அட்ராக்ஷன் ஆகிற மாதிரி இவர் வந்து கொஞ்சம் மெயின்லியாக பண்ணியிருக்கணும். நான் அழகை சொல்லலை, கலரை சொல்லலைங்க, காஸ்டியூம்ஸ் வைக்க சொல்கிறேன். ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதி இல்லையா, இதெல்லாம் வந்து பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சின்ன விமர்சனமாக இருக்குது. மற்றபடி அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு. காயத்ரி பொறுத்த வரைக்கும் அழகாக இருக்காங்க. ஒரு வயது குழந்தைக்கு ஒரு ஆன்டி லுக்கில் ரொம்ப அழகாக இருக்காங்க. கண்டிப்பாக பசங்களுக்குலாம் பிடிக்கும். அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரோட தான் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அதே இவங்களுக்கும் இந்த டைலாக் சொல்லலாம். சுவேதா ஸ்ரீக்கும் நடிப்பில் இன்னும் கொஞ்சம் அவங்க சில இடத்துல தடுமாறுறாங்க. எமோஷனல் காட்சிகளெல்லாம் சுவேதா ஸ்ரீ நிறையவே தடுமாறுறாங்க. ஆனால் இருந்தாலும் அழகாக இருக்காங்க, இதெல்லாம் ஓகே. ரவிமரியா வழக்கமான ஒரு வில்லன், வழக்கமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிருக்காருன்னு வைங்களேன். ஸோ நடிப்பு இப்படி இருக்குது. விஜய் பிரபு வந்து மியூசிக்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல மியூசிக்கை பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சுது. கொஞ்சம் சினிமா தெரிந்த ரசிகர்கள்லாம் இது வந்து எல்லாத்தையுமே கீபோர்டிலே போட்டிருக்காங்கப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இதில் இருக்குது. ஒருவேளை ப்ரொடக்ஷன் சைடில் பட்ஜெட் அவ்வளோதான் இருந்துச்சா என்னன்னு தெரியல. அதே போய் சிங்கர்ஸும் சரி, லிரிக்ஸ்லேயும் சரி இன்னும் கூட கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அங்கங்கே தோணுச்சு. ஏன்னா சிங்க்லாம் நிறையா பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அது ஒரு கவலை இல்லை, அது ஒரு பெரிய குறை இல்லை, இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிறோம். உதயகுமாரோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் படத்தில் நிறைய க்ளோஸ்அப் ஷாட், ஏங்க நயன்தாரா க்ளோஸ்அப் ஷாட் வச்சா பார்க்கலாம், ரவிமரியா அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய க்ளோஸ்அப் ஷாட்டா? இந்த டைலாக் நான் சொல்லலை, கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரவிமரியா அண்ணனே சொல்லியிருப்பாரு, எனக்கு அவ்வளோ வைக்காதீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து அங்கே எங்கள் படத்தில் இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபர் அதெல்லாம் சரி பண்ணியிருந்துருக்கலாம்.
திரைக்கதையா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது இது வந்து எப்படியுமே எப்படியும் ஒரு ஒரு இல்லீகல் அஃபேர் சார்ந்த ஒரு கதைன்றதுனால இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நிறையா கிரியேட் பண்ண முடியும். ரசிகர்களை நல்லா டெம்ப்டில் வச்சுக்கக்கூடிய ஒரு கதை இது, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கிரியேட் பண்ணியிருக்கலாம் டேரக்டர். அவர் கொஞ்சம் நடிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறதுனால டேரக்ஷனில் கவனத்தை விட்டார்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஓரளவு கவனிக்கக்கூடிய விஷயமாக வந்துடும். பிறகு வந்து முக்கியமான ஒரு மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். அதாவது நீங்கள் வந்து போகிற போக்கில் ஒரு வாக்கு கொடுத்துடக்கூடாது. கல்யாண விஷயத்தில் மட்டும் கோயம்பேடில் போய் ஒரு காய்கறி வாங்கிட்டு வரோம், காய்கறி சரியெல்லாம் திருப்பி கொண்டு கொடுத்துடலாம். ஆனால் கல்யாண பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஈஸியாக கொண்டு கொடுத்துட முடியாது. அதனால் கல்யாணத்துக்காக கொடுக்கப்பட்ட கமிட்மெண்ட்டில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அந்த படம் வந்து இலைமறைக்காயாக ஒரு இடத்துல சொல்லுது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஓரளவு ஓகேவான படமாக தான் இருக்குது. முடிஞ்சா தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.